பிரிசியாசுவா இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமையுள்ள யாவாகிய ஆசுவமேசியாவுடைய அதிகாரமுள்ள நாமத்தில் கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆசுவா ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. வேத புஸ்தகத்தை திறந்து ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 1 முதல் 5 வரை உள்ள வார்த்தைகளை யாராவது சத்தமாக வாசிங்க. தேவன் யாக்கோபை நோக்கி, நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதரனாகிய ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி என்றார். அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணி கொண்டு உங்கள் வஸ்திரங்களை மாற்றுங்கள். நாம் எழுந்து பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். எனக்கு ஆபத்து நேரிட்ட நாளில் என் விண்ணப்பத்துக்கு உத்தரவு அருளி செய்து நான் நடந்த வழியிலே என்னோடு கூட இருந்த தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்குவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் தங்கள் கைகளில் இருந்த எல்லா அந்நிய தெய்வங்களையும் தங்கள் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் கொடுத்தார்கள். யாக்கோபு அவைகளை சீகை மூர் அருகே இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழே புதைத்து போட்டான். பின்பு பிரயாணம் புறப்பட்டார்கள். அவர்களை சுற்றிலும் இருந்த பட்டணத்தாருக்கு தேவனாலே பயங்கரம் உண்டானதினால் அவர்கள் யாக்கோபின் குமாரரை பின்தொடராதிருந்தார்கள். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் பரலோகத்தின் தேவன் யாக்கோபின் மூலமாக ஒரு சத்தத்தை, ஒரு அறைகூவலை கூவுகிறார். என்னவென்று சொன்னால், பெத்தேலுக்கு போவோம், வாருங்கள். இந்த பெத்தேலை குறித்து வாசிப்பதற்கு முன்பாக பெத்தேல் எது என்பதை நாம் அறிய வேண்டும். பெத்தேல் என்பது லூஸ் என்கின்ற ஒரு இடம். பெத்தேல் யாருக்கும் தெரியாது. அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று சொன்னால், நாம் அந்த இடத்தை சரியாக அறிவோமானால், லூஸ் என்பதற்கு அழித்தல் அல்லது கரைத்தல் அல்லது தள்ளி வைத்தல் என்று அர்த்தம். இப்படி அழிக்கக்கூடிய, கலைக்கக்கூடிய, தள்ளி வைக்கக்கூடிய இடத்தைத்தான் யாக்கோபு பெத்தேல் என்று பெயர் வைத்தான். பெத்தேல் என்பதற்கு தேவனுடைய கூடாரம், தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலம் என்று அர்த்தம். இப்ப யாக்கோபு இந்த இடத்துல வர்றதுக்கு முன்னாடியே இந்த இடத்தை அவனுடைய முன்னோர்கள் அறிந்திருந்தார்கள். ஆனால் யாருக்கும் இந்த இடம் என்னவென்று சரியாக தெரியாது. இன்றைக்கு அநேகர் பெத்தேல் பெத்தேல் என்று சொல்லுகிறார்கள். பெத்தேல் என்றால் என்னவென்று தெரியாமல் இருக்கிற கூட்டம் அநேகமாக இருக்கிறது. இந்த பெத்தேலை குறித்து நாம் வேதத்திற்குள் கடந்து போனால், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 1 முதல் 8 வரை உள்ள வார்த்தைகளை நாம் வாசிக்கிற போது, ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவளை ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். ஆபிரகாமுக்கு சொன்னபடி அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாய் இருந்தான். ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்த தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சவதரித்த ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்துக்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்திலே சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னிடத்துக்கு சமீபமான மோரே என்னும் சமபூமி மட்டும் வந்தான். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள். ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் என்றார். அப்பொழுது அவன் தனக்கு தரிசனமான யாவுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை கட்டினான். பின்பு அவன் அவிடம் விட்டு பெயர்ந்து பெத்தேலுக்கு கிழக்கே இருக்கும் மலைக்கு போய் பெத்தேல் தனக்கு மேற்காகவும் ஆயி கிழக்காகவும் இருக்க கூடாரம் போட்டு அங்கே யாவுக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி யாவுடைய நாமத்தை தொழுது கொண்டான். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் ஆபிரகாம் பெத்தேலுக்கு போனான். ஆனால் அந்த பெத்தேலுடைய மகத்துவம் ஆபிரகாமுக்கு தெரியவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் பரலோகத்தின் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெத்தேலுடைய ஆழத்தை அன்றைக்கே கற்றுக் கொடுத்தார்.
நியாயாதிபதியின் புஸ்தகம் 20வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை நாம் வாசிப்போமே ஆனால், இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டிற்கு போய் எங்களில் யார் முந்தி போய் பென்யமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு யாம் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். இப்ப தேவனுடைய வீடு என்று சொல்லக்கூடிய பெத்தேலுக்கு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் கட்டளை கொடுத்திருக்கிறார். பெத்தேலுக்கு போறது ஈஸி ஒன்றும் இல்லை. அவர் கூப்பிடுவார், அவருடைய வீட்டுக்கு வான்னு சொல்லி கூப்பிடுவார், உண்மைதான். ஆனால் ஈஸியாக போக முடியுமான்னு கேட்டால் முடியாது. ஏன் அப்படின்னா, பெத்தேலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களை வேற ஒரு காரியத்தினுடைய ஊடாய் மாற்றணும். நான் அதுக்கு முன்னாடி யாக்கோபு தன்னுடைய தாயாகிய ரெபெக்காளுடைய ஆலோசனையின்படி தாய்மாமன் வீட்டுக்கு போகிறான். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. தாய் மாமன் வீட்டுக்கு யாக்கோபு புறப்படுகிறான். ஏன்? இங்க ஏசாவுக்கும் அவனுக்கும் பிரச்சனை. இப்ப தகப்பனுடைய உத்தரவு, தாயினுடைய ஆலோசனை இரண்டையும் கேட்டவனாக யாக்கோபு கடந்து போகிற போது பெத்தேல் என்பதை அறியாமல் உள்ளே நுழைகிறான். இப்ப பெத்தேலுக்கு போகணும்னா என்ன செய்யணும்ன்ற ஒரு சட்டம் உள்ள இருக்கு. இந்த சட்டம் அநேகருக்கு தெரியாது. இப்ப நீங்க என்ன செய்றீங்க? ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 35வது அதிகாரம் அதனுடைய 2வது வசனத்தை நீங்க வாசித்தீங்கன்னா, அப்பொழுது யாக்கோபு தன் வீட்டாரையும் தன்னோட கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி, உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்களை விலக்கி போட்டு. நல்லா கேளுங்க, இங்க தான் சொல்றாரு தெரியுமா, பெத்தேலுக்கு சும்மா போக முடியாது. முதல்ல ஒன்னட்டையும் எண்ணட்டையும் இருக்கிற அந்நிய தெய்வங்களுடைய கிரியைகள், அந்நிய தெய்வங்கள் உள்ள நுழைய முடியாது. ஏன்னா இது பெத்தேல் யாஸ்வமேசியாவுடைய யாவுடைய கூடாரம். யாவுடைய கூடாரத்திற்கு ஒருவன் கடந்து போக வேண்டுமானால் அங்கே அந்நிய சக்திகள் உள்ள நுழையக்கூடாது. நான் அந்நிய சக்தியை பற்றி பேசுகிற நேரம் தூக்கம் வரும் உங்களுக்கு, அது போல் புரிஞ்சுக்கிடுங்க. ஏன் அப்படின்னா, உன்னை கேட்க விடாது, உன்னை சிந்திக்க விடாது. நான் சொல்கிறது நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. ஏன்னா தேவனுக்கு பிடித்த காரியத்தை பிசாசுக்கு பிடிக்காது, பிசாசுக்கு பிடித்த காரியம் தேவனுக்கு பிடிக்காது. அப்ப நீ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற நேரம் பிசாசு உன்னுடைய கண்களில் நித்திரமயக்கத்தின் ஆவியை கொடுத்து இந்த சத்தம் உனக்குள்ள நுழையாதபடிக்கு ஒன்னை அவன் வசீகரப்படுத்துவான். ஜாக்கிரதை. எனக்கு இவ்வளவுதான் தெரியும். ஐ மீன், இப்ப முதல்ல சொல்ற காரியம், அந்நிய தெய்வங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் ஆசீர்வாதம் வேணும்னு ஆசை இருக்கு. நல்ல பிள்ளைகள், ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம், நீர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தீர், யாக்கோபை ஆசீர்வதித்தீர், என்னையும் ஆசீர்வதியும் என்று சொல்லுகிற கூட்டம் இங்க நிறைய இருக்குது. ஆனா ஆசீர்வதிப்பாரா என்று கேட்டால் ஆசீர்வதிக்க மாட்டார். ஏன்? நீ தேவனுடைய வீடாகிய பெத்தேலுக்கு கடந்து போக வேண்டுமானால் முதல்ல செய்ய வேண்டிய காரியம் அந்நிய தெய்வத்தை, அந்நிய தெய்வத்தினுடைய கிரியைகளை ஒன்னிலிருந்து மாற்றணும். அல்லேலூயா. இரண்டாவது காரியம் சொல்றார், உங்களை சுத்தப்படுத்தணும். சுத்தம் என்றால் என்ன? பாவம் இல்லாதபடிக்கு நீயும் நானும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். மூன்றாவது காரியம், உன்னிடத்தில் இருக்கிற வஸ்திரங்களை மாற்றணும். இதுவரைக்கும் நீ உடுத்திருந்த வஸ்திரங்கள் அழுக்காயிருக்கிறது, கந்தையாயிருக்கிறது. ஆனபடினால் உன்னுடைய வஸ்திரத்தை நீ மாற்றணும். இந்த மூணு காரியம் உங்ககிட்ட இல்லைன்னா கண்டிப்பாக நீ பெத்தேலுக்குள்ளே போக முடியாது. பெத்தேல் என்பது தேவனுடைய வீடு. தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வீட்டுக்குள்ளே. நிறைய பேருக்கு வீடு எங்கே இருக்குன்னு தெரியாது. நிறைய வீடு இருக்குதுங்க இன்னைக்கு. தேவனுடைய வீடு, தேவனுடைய வீடு என்று சொல்லி இன்றைக்கு நிறைய வீடுகளை பணிஞ்சு வச்சிருக்கிறாங்க. எல்லாம் தேவனுடைய வீடா என்று கேட்டால் இல்லை. நான் அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்தில் வாசிக்கிற போது அவர் சபை உபதேசத்தை சொல்லிக் கொண்டிருக்கிற போது சொல்லுவார், ரட்சிக்கப்படுகிறவர்களை யார் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வருகிறார். எந்த சபையில்? அசம்பிளி ஆஃப் காட் சர்ச்.
யெகோவா சாட்சி சர்ச், இந்திய தேவசபை சர்ச், சிபிஎம் சர்ச், அப்படித்தானே? இப்படி நிறைய சர்ச்செல்லாம் சொல்லிடுறாங்களே. இந்த சர்ச்சிலையா இல்ல கிறிஸ்துவின் சபையிலையா? எதுல? தேவன் சொல்லுகிற சபை இங்க இல்லை, இங்க இல்லவே இல்லை. தேவன் சொல்லுகிற சபையை ஒரு நாள் மோசேக்கு காண்பித்தார். மோசே பார்த்தான், அங்கிருக்கிற ஆராதனையை பார்த்தான். அந்த சபையினுடைய நீளம் அகலம் எல்லாவற்றையும் பார்த்தான், ஒசரம் பார்த்தான். தேவன் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார், காண்பித்துக் கொடுத்தார். அவன் அப்படியே பூமிக்கு வந்தான். மலையிலிருந்து இறங்கி பூமிக்கு வந்தவன் பூமியில அதுபோல ஒரு கூடாரத்தை பணிந்தான். ஆமென். பரலோகத்தில் இருந்த, அதாவது தேவன் மோசேக்கு காண்பித்து கொடுத்த அந்த கூடாரத்தினுடைய நிழலாக ஆசாரிப்பு கூடாரத்தை இந்த பூமியிலே பணிந்தான். நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் உடனே என்ன, அப்ப நாங்க போற சபை தானே, அந்த சபையில தான் இல்ல. ஏன்னா மோசே சொன்ன சபை எது என்று யாசுவா ஒரு நாள் சொன்னார். அதான் தாவீதுக்கு சொன்னார், எனக்கு சபை கட்டாத, என் நாமத்திற்கு சபை கட்டு என்று சொன்னார். அதை நீ கட்டாத, உன் பையன் உன் கற்ப பிறப்பு கெட்டும் என்று சொன்னார். என கெட்டவன் கையில் இரத்தக்கரை இருக்கக்கூடாது. ஆமென். தேவன் அவருடைய நாமத்திற்கு அந்த அளவு கனம், அந்த அளவு மகத்துவம் வைத்திருக்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு அவருடைய நாமம் புரியல, புரியாத நாமம். அல்லேலூயா. லூக்கா 24:47 இந்த பூமியில அண்ட சராசரங்களை சிருஷ்டித்த தேவன் வந்து சொல்லுவார், அன்றியும் மனம் திரும்புதலும் பாவ மன்னிப்பும் எருசலேம் தொடங்கி சகல தேசம் என்று சொன்னால் அது இந்தியா, இந்தியாவில் இருக்கிற தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் இருக்கிற 38 மாவட்டங்களில் கன்னியாகுமரி மாவட்டமும் நீங்கள் இருக்கிற மாவட்டங்களும் உள்ளடங்கும். ஆனால் நீ அந்த நாமத்தை இன்னைக்கு வரைக்கும் உச்சரிக்க மாட்டேங்கிற. ஒரே பேர் இருக்கணும். அதனால்தான் சகரியாவுடைய புஸ்தகம் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் சொல்லும்போது சொல்லுகிறார், அந்நாளில் ஒரே யா இருப்பார், அதாவது ஒரே கர்த்தர் இருப்பார், அவருடைய நாமம் மொழிக்கு மொழி மாற்றப்பட்டதல்ல, ஒன்றாய் இருக்கும் என்று சொன்னார். ஏன் இந்த அறிவு உனக்கு இல்லை? வேதத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறாய், உன்னுடைய சத்தத்தை அநேகர் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உனக்கு இந்த அறிவு இல்லாதபடிக்கு, தேவனுடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த கூடாதபடிக்கு பிசாசானவன் ஏன் உன்னுடைய இருதயத்தை மலக்கி போக பண்ணி இருக்கிறான்? கேட்கிற கேள்விக்கு உன்னிடத்தில் பதில் இல்லை. கேட்டால் சொல்லுவாய், என்னோட கையில் தந்திருக்கிற வேதத்தில் இயேசு என்று இருக்கிறது அல்லது ஜீசஸ் என்று இருக்கிறது என்று சொல்லுவாய். உன்னுடைய வீட்டில் விஷம் இருக்கிறது, அதை சாப்பிட்டு பார், வீட்டில் தானே இருக்குது அப்படின்னு சாப்பிட்டு பார், அப்போ தெரியும். என்ன அப்படின்னா, இங்கே எழுதப்பட்டிருக்கிறது எல்லாமே மொழிபெயர்க்கப்பட்ட சம்பவம் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் பக்கத்தை புரட்டி பார்த்தால் இந்த வேதம் மூல பாஷையாகிய எபிரேய பாஷையிலிருந்தும் கிரேக்க பாஷையாகிய அந்த வேதத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட நகல், ஒரிஜினல் அல்ல, இது நகல். அப்ப இதனுடைய ஆழத்தை உடனே அங்க போய் பார்க்கணும். அங்க போய் பார்த்தா அந்த வேதம் நமக்கு முழுவதும் நமக்கு கற்றுத்தரும். ஆனால் நாம் அதை யோசிப்பதோ சிந்திப்பதோ இல்லாதபடியினால் நாம் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறோம். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள் என்று சொன்னார். புரியல, நமக்கு புத்தி தெளியல. ஆனபடியினால் சத்தியத்திற்குள் கடந்து போக முடியாதபடி காணப்பட்டு கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, இந்த பெத்தேலாகிய தேவனுடைய கூடாரத்திற்குள், யாஸ்வமேசியாவுடைய ஆலயத்திற்குள் நீ கடந்து போறார் மட்டுமே பரலோகத்தின் தேவன் உனக்கு ஒரு சொப்பனத்தை தந்தது போல உனக்கு ஒரு நிஜ வாழ்க்கையை உனக்கு கொடுப்பார். யாக்கோபிடத்தில் பெத்தேலிலே ஒரு காரியத்தை செய்தார். 3 காரியங்களுக்குள்ளாக நீ கடந்து போனால், ஒன்று, அந்நிய தெய்வங்கள், அந்நிய தெய்வத்தினுடைய கிரியை உன்னிடத்தில் இல்லாமல் இருக்க வேண்டும். 2வது, நீ பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். 3வது, உன்னுடைய வஸ்திரங்கள் மாற்றப்பட வேண்டும். இந்த 3 காரியத்தை செய்து நீ பெத்தேலுக்கு கடந்து போனால்
அங்கே பரலோகத்தின் தேவன் உனக்கு காண்பிக்கிற ஒரு கருப்பொருள் என்னவென்று சொன்னால், ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கும். அந்த ஏணியிலே தேவதூதர்கள் வானத்திலுக்கும் பூமிக்கும் இடையாக ஏறி இறங்குகிறவர்களாக காணப்படுவார்கள். அல்லேலூயா. ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 13, 14, 15 வாசித்தீங்கன்னா அதற்கு மேலாக யான் என்று நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமன் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய யான் நீ படுத்துகிற பூமியை உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். உன் சந்ததி பூமியின் தூளை போல் இருக்கும். நீ மேற்கையும் கிழக்கையும் வடக்கையும் தெற்கையும் பரவுவாய். உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே யா இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றான். அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேற அல்ல, இது போதும், எனக்கு இது வானத்தின் வாசல் போதும். எப்ப யாக்கோபு தன் நிலையிலிருந்து மாற்றப்படுகிற போது, ஆமென், அந்நிய தெய்வங்கள், அந்நிய தெய்வத்தினுடைய கிரியைகள் இருக்கக்கூடாது, பரிசுத்தமாக்கப்பட வேண்டும், வஸ்திரம் மாற்றப்பட வேண்டும். இவ்வளவு செய்தால் பரலோகத்தின் தேவன் உனக்கு சொல்லுகிற காரியம் வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். நான் அந்த காரியத்துக்குள்ள போகலைங்க. இந்த வாக்குத்தத்தம் தான் பெத்தேலில் கிடைத்த வாக்குத்தத்தம் தான் யாக்கோபுடைய சந்ததியில் 12 கோத்திரங்களை உருவாக்கினது. இந்த ஆசீர்வாதம் உன் சந்ததி நல்லா இருக்கணும்னா நீ பெத்தேலுக்கு வந்தாகணும். பெத்தேல் என்பது யாஷுவா மேசியாவுடைய கூடாரம். தேவனுடைய நாமம் யா, இரட்சகருடைய நாமம் ஷுவா. யாஷுவாவுடைய கூடாரத்திற்குள் நீ கடந்து வந்தால் மட்டுமே உன்னுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படும். இல்லாம உன் சந்ததியை குறித்து நீ அதிகமாக யோசிக்காத, தேவன் கைவிட்டுருவார். அல்லேலூயா. இப்ப சொல்றாரு, இந்த வசனத்தினுடைய ஆழத்துக்குள்ள நீங்க கடந்து போனீங்கன்னா மெய்யாகவே யா இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன், இது யாவுடைய தேவனுடைய வீடே அல்லாமல் வேறொன்றும் இல்லை, இது வானத்தின் வாசல். இவ்வளவு காரியத்துக்குள்ளால தேவன் அவ்வளவு பெரிய விஷயங்களை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த வசனத்தில் தேவன் சொல்லுகிற விஷயம், யாக்கோபை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது அவருடைய விருப்பம். உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். ஆனா நீ தேவனுடைய சித்தம் செய்றியான்னு கேளு. யாக்கோபு தேவனுடைய சித்தத்தை செய்ய வந்தான், அதனால அவன் ஆசீர்வதிக்கிறார். அவன் தேவனுக்குள் உண்மையாக இருந்தால் அவனை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம் கொடுத்தார். உண்மையிலே இவன் போராடி ஆசீர்வாதத்தையும் பாசத்தையும் பெற்றுக்கொண்டவன், சும்மா இல்லை. பிறப்பில் இவன் தள்ளப்பட்டவன். நீங்க சரியா புரியணும். தேவன் இவனுக்கு முன்னாடி வர்றவனுக்குத்தான் எல்லாவற்றையும் கொடுத்திருந்தார். ஆமென். அவன் சேஸ்ரபுத்திர பாகத்தை சுதந்திரமாக்கி கொண்டவன். இவன் எதுவும் இல்லாம வந்தவன் யாக்கோபு. இந்த யாக்கோபுக்கு ஒரு ஆசை, அண்ணன்கிட்ட இருக்கிறது எனக்கு வேணும்ன்ற ஆசை. நமக்கு இருக்குதா? வேதத்தில் இருக்கிறதெல்லாம் எனக்கு வேணும்னு என்னைக்காவது ஆசைப்பட்டோமா? இல்லை. என்னை வழிகாட்டுகிறவனிடத்தில் இருக்கக்கூடிய விசுவாசம் எனக்குள் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி என்றைக்காவது பவுலை குறித்து யோசித்து பார்த்தோமா? பேதுருவை குறித்து யோசித்திருக்கிறோமா? 12 அப்போஸ்தலரை குறித்து என்றைக்காவது நாம் யோசித்து அவர்கள் எப்படியாய் யாஷுவா மேசியாவை ஆராதித்தார்கள், யாஷுவா மேசியாவுடைய நாமத்தை தொழுது கொண்டார்கள், எப்படியாய் சித்திரவதைப்பட்டார்கள், எப்படியாய் மரித்தார்கள் என்பதை குறித்து என்றைக்காவது நாம் யோசிக்கிற பழக்கம் உண்டா? இல்லை. ஒருத்தர் கூட அந்த எண்ணம் இருக்காதுங்க. உனக்குள் ஒரு மாற்றம் வேணும்னு தேவன் அடிக்கடி விரும்புகிறார். அதனால தான் உன்னை தேவன் அழைக்கிறார், பெத்தேலுக்கு வா என்று சொல்லி. பெத்தேலுக்கு வரணும்னா அவர் முதல்ல சொன்னதான், நீ ஆராதித்து கொண்டிருந்த, நீ வணங்கி கொண்டிருந்த, நீ சேவித்து கொண்டிருந்த அந்நிய அக்கினிகள் எல்லாம் விடணும்.
அதனுடைய கிரியைகள் ஒன்றை விட்டு மாறணும். நமக்கு இன்னும் ஆசை இருக்குது. இன்னும் மந்திரவாதிட்டு போகலாமா, இன்னும் தாயத்து கட்டலாமா, இன்னும் குறி கேட்கலாமா, இன்னும் பிசாசு எது சொல்லுமோ அதன்படி செஞ்சால் நமக்கு நிறைய வருமானம் வரும். என் பிள்ளையை நான் அங்கே கொண்டு போய் படிக்க வைக்கலாம், என் பிள்ளையை நான் இங்கே கொண்டு போய் வைக்கலாம். நிறைய பேருக்கு இருக்குது, வச்சுக்கிடுங்க. அது உங்களுக்கு நல்லது கெட்டது அப்படின்றது உங்களுக்கு தான் தெரியும். நான் அங்கே வரல. அப்போ நீ பெத்தேலுக்கு வர முடியாது. ரெண்டாவது, நீ பரிசுத்தமாகணும். உன்னிட்ட பரிசுத்தமாகக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கா? மனம் திரும்பணும், பாவ மன்னிப்பை சுதந்திரித்துக் கொள்ளணும், பரிசுத்தாவியின் வல்லமையை தரித்துக் கொள்ளணும். இருக்கா? இல்லையே. அப்புறம் எப்படி நீ பரிசுத்தமாவ? நெக்ஸ்ட், ரட்சிப்பின் வஸ்திரம் உங்ககிட்ட இருக்கா? இல்லை அழுக்கு வஸ்திரம் தான் போட்டிருக்கிறியா? வேதம் சொல்லுது, யோசுவாவோ என்றால் தேவ சமூகத்தில் கடந்து போனவன் அழுக்கு வஸ்திரம் தரித்தவனாய் அவருடைய சமூகத்தில் நின்று கொண்டிருந்தான். தேவன் சொன்னார், இவனுடைய அழுக்கு வஸ்திரங்களை மாற்றுங்கள். இன்னைக்கு உன்னுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்ற, அதாவது பாவ கரைபிடித்த வஸ்திரங்களை உன்னை விட்டு மாற்றி உன்னை ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்துவித்து உன்னை தேவ சமூகத்தில் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆனால் நீ மாற மாட்ட. நான் ஒன்று சொல்லட்டுமா? தேவன் விரும்புறதை நீ செய்ய மாட்ட, அப்புறம் நீ விரும்புறதை அவர் உனக்கு செய்வாரா? செய்வாரா? கனவுல கூட நினைச்சு பார்க்காத. தேவன் உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை ரட்சிப்பார், உன்னை அவருடைய சமூகத்தில் அழைத்து கொண்டு போவார் என்று சொல்லி கனவுல கூட என்ன செய்யாத, யோசிக்காத. ஒன்று, உனக்கு வேண்டப்பட்டது வேணும்னா நீ அவருக்கு வேண்டப்பட்டதை நீ செய்யணும். இன்புட் இல்லாமல் அவுட்புட் இல்லை. நான் சொல்றது புரியலையா? எதையாவது ஒன்றை நீ இழக்காமல் இன்னொன்றை நீ பெற முடியாது. ஒன்றை நீ கண்டிப்பாக இழந்தாகணும், அவருக்காக நீ இழக்கணும். அதனால தான் சொன்னேன், இன்புட் இல்லாமல் அவுட்புட் இல்லை. எதையாவது ஒன்று நீ இழக்கிறது தயாரா? இல்லையே. அப்புறம் எப்படி தேவன் ஒன்று ஆசீர்வதிப்பார்? அதை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற வாஞ்சை உங்களிடத்தில் இருக்குமானால், நான் தேவனுடைய பிள்ளையாய் தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொண்டு தேவ சித்தம் இந்த பூமியில செய்ய வேண்டும், என் மனவிருப்பத்தை தேவன் நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளான உணர்வு இருந்தால் தேவன் சொல்றபடி கேளு. என்ன சொன்னாரு? இது வானத்தின் வாசல். எது? பெத்தேல். அல்லேலூயா. இந்த வசனத்துக்குள்ளாக நீங்க கடந்து போகிற போது ஆதியாகமத்தினுடைய புத்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்தை யாராவது சத்தமா வாசிங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே யா இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். போதும், எனக்கு அவ்வளவுதான். நிறைய பேருக்கு இங்க தேவன் இருக்கிறான்னு தெரியலங்க. இங்கதான் சிக்கல். என்ன விசுவாசம் இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்களேன், எனக்கு கொஞ்சம் காட்டி கொஞ்சம் சொல்லி தருவீங்களா? இந்த பலிபீடத்தின் மேல தேவன் எப்படி கிரியை செய்கிறார்? இது இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்ட பலிபீடம் அல்ல, ஜீசஸ் நாமத்தில் கட்டப்பட்ட பலிபீடம் அல்ல. இது யாவாகிய யாசோமேசியாவுடைய நாமத்தில் கட்டப்பட்டிருக்கிற பலிபீடம். இந்த பலிபீடத்தினுடைய மகத்துவம் இன்றைக்கு அநேகருக்கு புரியல. இது யாக்கோபுக்கும் தெரியாமல் இருந்தது உண்மைதான், இன்னைக்கு உனக்கும் தெரியாமல் இருக்குது. தெரியாமல் இருந்தா இதனுடைய ஆழத்தை ஒன்னால கண்டுகொள்ளவே முடியாது. ஒரு நாள் செம்படவர்களாகிய ஒரு 4 பேர் கட்டுமரத்தில் மீன் பிடிக்க கடலுக்கு போனாங்க. மீன் பிடிக்க போன நேரம் மீன் ஒன்றுமே கிடைக்கல. அது என் பைபிள் அதை கரெக்டாக சொல்லும். வலையில் என்ன இருந்துச்சா, மீனுக்கு போகிறோம் என்ன கிடச்சிச்சு அப்படின்னா கடற்பாசி. அது நிறைய போய் அந்த வலையிலெல்லாம் சுற்றி சுற்றி வலையை நாசமாயிடுச்சு. இப்போ கரைக்கு கொண்டு வந்து வலையை க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த அனுபவம் கட்டுமரத்தில் மீன் பிடிக்கிறவங்களுக்கு தெரியும். கடலில் வச்சு வலையை அலசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் யாசுவா அந்த வழியாக வரார். வந்துட்டு சொல்கிறாரு, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்க ரைட்டு, கொஞ்சம் படகை தள்ள முடியுமா, நான் அதில் உட்கார்ந்துருக்கணும் அப்படின்ட்டு. இவர் ஒரு சாதாரண வழிப்போக்கனாக வந்து சொல்கிறாரு,
இந்த படகை தள்ளுவீங்களா, இந்த படகுல நான் உட்காரணும், என்னை கடலை கொஞ்சம் தள்ளி விடுங்க அப்படின்ட்டு. ஏங்க மறுப்பு ஒன்றுமே சொல்லலைங்க. ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டுட்டு வந்தான், ஒன்றும் கிடைக்கல. வலையை அங்கே போட்டான், படகை தள்ளிட்டான். படகுல இருந்து அவர் பிரசங்கம் பண்றாரு. கொஞ்சம் யோசிங்களேன். இப்ப பரலோகத்தின் தேவன் அற்புதம் செய்யக்கூடிய நேரமாக இருக்கிறது. ஏன் எதுன்னு கேள்வியே கேட்கக்கூடாது. கீழ்ப்படியணுமா, சரண்டர் ஆகிடணுமா, அதான் அவருக்கு விருப்பம். நம்ம எல்லாம் என்ன செய்வோம்? ஆண்டவரே, நான் ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே, ஒரு மீனும் கிடைக்கல ஆண்டவரே, இப்போ போய் என்ன போய் கடலில் தள்ளி நீர் பிரசங்கம் பண்ணுறதுக்கு இந்த படகை கேட்குறீங்க, இது நியாயமா? எனக்கு தான் தூக்கம் வருது, உறங்குறதுக்கு ஒரு இடம் வேணுமே. அந்த உறங்குற இடத்துல போய் நீ போய் பிரசங்கம் பண்ணிட்டு நிற்கிற, என்ன அநியாயம் இது, நான் தூங்கணும் சொல்லியிருப்பீங்க. ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. படகுல ஏறினார், பிரசங்கம் பண்ணார். அன்று முதல் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார், அவர்களை உயர்த்த ஆரம்பித்தார். நீ இடம் கொடுக்க தயாரா? கொடுக்க மாட்டியே, நீ கேள்வியில் கேட்ப. ஆமீன். நீ கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறதுனால தான் உனக்கு ஆசீர்வாத குலைச்சல் உண்டாகிறது. தேவனுடைய சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவனாய் நீ மாற வேண்டுமே தவிர அதுக்குள்ள நுழைஞ்சு கேட்கறதுக்கு வேதம் உனக்கு தெரியாது, வேதத்தினுடைய ஆழம் உனக்கு தெரியாது. அப்படி இருக்க நீ எப்படி கேள்வி கேட்கலாம்? வேதத்தை முழுவதும் வாசி முதல்ல, அதை தியானி முதல்ல, தியானிச்சுட்டு கேள்வி கேட்டுப்பாரு. அந்த கேள்வி கேட்கறதுக்கே இடம் இருக்காது. ஏன்னா கேள்விக்கான பதில் அங்கேயே இருக்கும். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுது, இன்னைக்கு நிறைய பேர் தேவையில்லாத வசனங்களை கையில் பிடிச்சிட்டு இருப்பீங்க. என்ன வசனம் தெரியுமா? கடவுள் என்னோடு கூட இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் 28வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போமேயானால் வேதம் சொல்கிறது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இது நிறைய பேருக்கு காணாப்பாட வசனம். அடுத்து மத்தேயு 18வது அதிகாரம் 20வது வசனம் நினைக்கிறேன், என் நாமத்தின் பேரால் எங்கே 2-3 பேர் கூடியிருந்து ஜெபிப்பீர்களோ அங்கே அவருடைய மத்தியில் நான் இருக்கிறேன். அப்படித்தானே? அப்புறம் ஆமா, 2 நாளாகமத்தினுடைய புஸ்தகம் 7வது அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா 2 வசனத்தை வாசிங்க. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு, எந்த ஸ்தலத்தில தெரியாது, இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜெபத்திற்கு என் கண்கள் திறந்தவைகளும், என்னுடைய கண்கள், தேவன் சொல்றார், என்னுடைய கண்கள் திறந்தவைகளும் என் செவிகள் கவனிக்கிறவைகளுமாய் இருக்கும், என்னுடைய செவிகள் கவனிக்கிறதுமாய் இருக்கும். என் நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி. ஹலோ, புரியாதவனுக்கு மறுபடி சொல்றாரு, என்னுடைய நாமம் இந்த ஆலயத்தில் என்றென்றைக்கும் இருக்கும்படி நான் இதை தெரிந்து கொண்டு பரிசுத்தப்படுத்தினேன். இதை பரிசுத்தப்படுத்தினேன். என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். என்னுடைய கண்களும் என்னுடைய இருதயமும் என்னாலும் இங்கே இருக்கும். இதை காணாம எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. முதல்ல அந்த இடம் எந்த இடம்னு இன்னும் வரைக்கும் யாருக்கும் தெரியல. யாஷுவா மேசியா, யாவாகிய தேவன் எங்கே இருப்பாரோ அந்த இடத்தில் செய்யப்படுகிற ஜெபத்திற்கு சும்மா காணப்படாம ஏதோ ஒரு வசனம். எப்படி தெரியுமா? இந்த சங்கீதம் 51:50-15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். அப்பா, இதேதான். இதே மாதிரி தான் இந்த வசனத்தை எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எதுல? மத்தேயு 28:20, மத்தேயு 18:20, 2 நாளாகமம் 7வது அதிகாரம் 14 இருந்து 16 வரைக்கும் எல்லாருக்கும் காணா பாடம். இதை எல்லாரும் சுதந்திரமாக்கி கொள்றாங்க. எப்படி? இந்த சங்கீதம் 50:15 என்ன சொல்லுது? ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று சொல்லி இருக்கலவா? இதை எல்லாரும் எடுத்துக்குவாங்க. ஆனா இதுக்குள்ள கண்டிஷன் என்னன்னு தெரியாது. கண்டிஷனே தெரியாது. என்ன கண்டிஷன் தெரியுமா? சங்கீதம் 50:15க்கு முன்னாடி ஒரு கண்டிஷனை போட்டார். 14 நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி இந்த 2 காரியத்தை நீ செஞ்சாதான் ஆபத்து காலத்தில் நான் உனக்கு உதவி செய்வேன் சொன்னார். இவங்க இந்த 2ஐயும் விட்டுருவாங்க. ஆண்டவர் சொன்னார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்னார். அதுபோல தேவன் சொன்னார்,
அவர் என்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னார். அவருடைய நாமத்தின் மேலால் 2 பேர் 3 பேர் கூடி இருந்தால் அங்கே இருப்பேன் என்று சொன்னார். அதுபோல அவருடைய ஆலயத்திற்குள் நான் போனால் என் ஜெபத்தை கேட்பேன் என்று சொன்னார். ஒன்னில்ல, அவர் சொன்னதெல்லாம் என்னுடைய நாமம் எங்க இருக்கோ அங்க நான் உன்னோடு கூட இருப்பேன். என்னுடைய நாமத்துல நீ ஜெபம் பண்ண ஜெபத்தை கேட்பேன். என்னுடைய நாமத்துல ஆராதிக்கிற ஆராதனை ஸ்தலத்துல நீ இருந்து ஆராதிச்சா உன்னோடு கூட நான் இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் சொன்னார். நமக்கு இது புரியல, நாமத்தை மட்டும் விட்டுட்டோம். ஏன்னா பிசாசிய வேலை தான். ஏன்னா ஜனத்தை பிசாசானவன் தன்வசப்படுத்துவதற்கு இன்னைக்கு யெகோவா மரித்தார்ல, எருசலேமில் மரித்தார்ல, அன்னைக்கே பிசாசு கையில் எடுத்துட்டு வேதபாரகர், பரிசேயர், ரோம சக்கரவர்த்திகள் அத்தனை பேரையும் கையில் எடுத்துட்டு சொன்னா என்ன வேணும்னாலும் பிரசங்கம் பண்ணு, உனக்கு பிரச்சனை இல்லை, என்ன வேணாலும் சொல்லு. ஆனால் அவருடைய பேரை மட்டும் சொல்லக்கூடாது. என்ன பேரு? யாசுவான்ற பேரை மட்டும் சொல்லாத, வேற என்ன வேணாலும் சொல்லு. அப்போஸ்தலர் பயந்து நடுங்கி நாமத்தை விட்டானுங்க, அப்படிதானே? எங்க ஒருத்தன் அந்த நாமத்தை சொன்னதுக்கு தலைகீழா குருசில வச்சு அரைஞ்சானுங்க. ஏன்னா அவனை சிலுவையில் அறைய போன நேரத்தில் அவன் சொன்னான், என் குருநாதர் சிலுவையில் இப்படித்தான் மரித்தார், ஆனபடினால் என்னை அப்படி மரிக்க கூடாது, நான் என்னை அப்படி நீங்கள் உபத்திரப்பட வேண்டாம், அதிகமாக தலைகீழாக என்னை கொள்ளுங்கள். இன்னொருத்தர் சொன்னார், என் குருநாதரை சிலுவையில் எப்படி அடிச்சாங்க, என் ஃப்ரெண்டை தலைகளை அடிச்சாங்க, அதனால என்ன செய், கிராஸ்ல வச்சு அடி. எவ்வளவு உபத்திரப்பட்டாங்கன்னு தெரியுமா? அவ்வளவு ஈஸியா நினைச்சிட்டு இருக்கிறீங்கல்ல? அந்த நாமத்துக்காக அப்போஸ்தலர்கள் அத்தனை பேரும், ஒருவனை தவிர ஒருத்தருக்கு மட்டும்தான் இயற்கை மரணம், மற்ற அத்தனை பேரும் இரத்த சாட்சியாய் மரித்தார்கள். நீ ரத்தத்தை கொடுப்ப, எனக்கு தெரியும், அதான் சொன்னேன்ல. இப்போ அரசாங்கம் வந்து சொல்ல போது, உனக்கு அரிசி தரமாட்டேன், சீனி தரமாட்டேன், வெங்காயம் தரமாட்டேன், நீ இதை வாங்க வேண்டும் என்றால் 666 லட்சத்தை நீ பொறிக்கணும் அப்படின்னு சொன்னா, இங்க இருக்கிற எத்தனை பேர் வேண்டாம், நான் செத்தாலும் பரவாயில்ல, அந்த நாமத்தை நான் பொறிக்க மாட்டேன்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? இப்ப கை தூக்கலாங்க, நாளைக்கு கைவிடப்பட்ட பிறகுதான் தெரியும். இப்போ என்ன வேணாலும் அறிவிக்க சொல்லலாம். சிக்கல் பின்னாடி வந்துகிட்டு இருக்குது. உபத்திரவ காலத்திற்கு முன்பாடி தப்பித்துக் கொள்ள வேண்டுமானால் இன்னைக்கு நீ மனம் திரும்பி அவருடைய நாமத்தின் மேல் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் அவரோடு கூட நீ கடந்து போக பிரயாசப்படணும். சும்மா ஒண்ணு போக முடியாது. அதனால்தான் யாக்கோபு சொல்றான், மெய்யாகவே இந்த ஸ்தலம் யா இருக்கிற இடம், இது அறியணும், யாவாகிய தேவன் எங்கே இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேர் இந்த இயேசு நாமக்காரன்னு ஒரு குரூப் இருக்கிறாங்க, அவங்க சொல்லுவாங்க, இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படின்னு சொல்லுவான். சொல்லிட்டு சொல்லுவான், பிதாவாகிய தேவனுடைய பேர் யெகோவா, குமாரனுடைய பேர் இயேசு அப்படின்னு சொல்லுவான். 2 பேர் வந்துட்டாங்களே, நீ ஒருத்துவமா இருத்துவமா? அவன் திருத்துவம், ரைட், 3 பேர் அவனுக்கு. நீ ஒருத்துவன்னு சொல்லிட்டு இருத்துவத்துக்குள்ள போற. நான் ஒருத்துவத்தில் இருக்கிறேன். இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய யா கர்த்தர் ஒருவரே கர்த்தர். எப்படி பிதா பிதான்னு சொல்றே, அவருடைய பேரு யா. குமாரன் குமாரன் சொல்றியே, அவருடைய பேரு யா. அவர் ஒரு பதவியை கையில் எடுத்தார். என்னையும் உன்னை ரட்சிக்க வந்தபடியினால், ரட்சிப்புக்கு சுவா என்ற அர்த்தம் இருக்கிறபடியினால் யா சுவாவாக மாறுகிறார். பரிசுத்தாவினுடைய பேர் என்ன? யா. ஏன்னா யாசுவா சொல்லும் போது சொல்றார், 14:26 நினைக்கிறேன், என்னுடைய நாமத்திலே பிதாவானவர் அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியானவர். 2வது சொல்றார் இவர், நான் என் பிதாவின் நாமத்திலே வந்திருக்கிறேன். 3 பேருடைய பேர் என்னப்பா? நீ என்ன சொல்ற அப்படின்னா, 3 பேருக்கு 3 பேருன்ற. நான் பாஸ்டர் கலிஸ்தராஜ், அப்பா 2 பிள்ளைகளுக்கு அப்பா கலிஸ்தராஜ், ஒரு மனைவிக்கு புருஷன் கலிஸ்தராஜ். நான் 3 பேர் இல்லை, ஒரே ஆள் தான். எங்க அப்பா 3 கிரியைகளுக்குள்ளால கடந்து போனார் என்பதை நீ மறந்துடுற. அந்த காரியத்தை யாசுவா இந்த பூமியில நின்று சொல்லுவார், நான் எப்படிப்பட்டவன் என்று சொல்லி. லூக்கா 9:26 நினைக்கிறேன்.
என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ என்னை குறித்தும் யாசோ சொல்றார், என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்து மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும், நல்ல கேளுங்க, மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும்போது வெட்கப்படுவார். இவர் தான்டா 3 மகிமையில இருக்கிறவர். இவர் சொன்ன பிறகு நம்ப மாட்டேங்கிற, எவனோ சொல்றதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறானுங்க இன்னைக்கு. அவர் தன்னுடைய வாயாலேயே சொல்றாரு, நான் தான் பிதாவின் மகிமை, நான் தான் குமாரனுடைய மகிமை, நான் தான் பரிசுத்த தூதரின் மகிமை, நான் மகிமையில் இருக்கிறேன். ஹலோ, நீ நினைக்கிற மாதிரி நான் மனுஷனாக இல்லை, நான் தேவனுடைய தற்சொருவமாக இருக்கிறேன், சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சாயலாக இருக்கிறேன், நான் தான். அதனால தான் சொன்னார், என்னை கண்டவன் பிதாவை கண்டான். ஒருவேளை இவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது, இவங்க சொல்ற இயேசு, நான் சொல்ற யாசுவா அவர் பொய்யான தேவன்னு நினைக்கிறேன். இவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. பிலிப்பு போய் கேட்பான், ஆண்டவரே யோவான் ஸ்நானகனை தெரியும், கீழே இருந்த அத்தனை தீர்க்கதரிசிகளையெல்லாம் நான் பார்த்துட்டு வந்துட்டேன், உங்களை பார்த்து நான் உம்மட்ட வந்தேன், ஒன்று சொல்லும், நீர் பெரிய ஆள் இல்லை, பிதா தான் பெரிய ஆள், அப்படின்னா எனக்கு அந்த பிதாவை மட்டும் காட்டிருந்தேன், அவர்கிட்ட போயிடுறேன். ஏன்னா எனக்கு முதன்மையான ஆள் தான் வேணும்னு பிலிப்புக்கு தெரிஞ்சிச்சு. உடனே பிலிப்புட்ட சொல்லுவார், பிலிப்புவே இத்தனை நாள் எங்கூட இருக்கிறியே, என்ன யாருன்னு உனக்கு தெரியாது? நானே அவர் என்று நீ விசுவாசியாவிட்டால், யாரு? பிதா. நானே பிதா என்று நீ விசுவாசியாவிட்டால் உன் பாவத்திலே நீ சாவாய், பாவம் மன்னிக்கப்படாது. அப்ப இந்த பலிப்பீடம் எப்படிப்பட்ட பலிப்பீடம் தெரியுதா? இந்த பலிப்பீடத்தை தவிர இன்னொரு பலிப்பீடத்தில் பாவ மன்னிப்பு இல்லை. ஏன்னா இங்கதான் அவர் இருக்கிறார், பாவத்தை மன்னிக்கிறவர், யாஸ்வமீஷியா. அல்லேலூயா. அவர் ஒருவரே பாவங்களை மன்னிக்கிறவர். அப்ப அவருடைய பலிப்பீடம் இதுவரைக்கும் யாக்கோபுக்கு தெரியாத இடம் உனக்கு வெளிப்பட்டு இருக்கிறது. அப்ப நீ எங்க போகணும்? உன்னுடைய பாவங்களை மன்னிக்கிறவர் எங்க இருக்கிறாரோ, இயேசுவால பாவம் மன்னிக்க முடியாது, ஜீசஸால பாவம் மன்னிக்க முடியாது. ஏன்னா ஜீசஸ் அடிக்கப்படல, இயேசு அடிக்கப்படல, யாசுவா ஒருவரே அடிக்கப்பட்டார். அவருடைய ரத்தம் இங்கதான் வேலை செய்யுது, இந்த பலிப்பீடத்துல தான் வேலை செய்து. அதனாலதான் இதை நான் அறியாதிருந்தேன், இது வானத்தின் வாசல் என்று சொன்னான் யாக்கோபு. நான் சொல்லுகிறேன், இங்கிருந்து தான் அவருடைய வல்லமை புறப்பட்டு வந்து அவர் அவருடைய மனவாட்டியை தெரிந்தெடுப்பார். இதான் உண்மை. ஏன்னா அவர் இங்கிருந்து கிரியை செய்கிறார். இனி நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. சரி, இப்ப கொலோசியருடைய புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிங்க. கிரிகையினால் ஆவது, ஆமென், நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் யாவாகிய யாசுவ மேசியாவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாகிய பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்க. ஏங்க, பிதாவை யாருக்கு தெரியுங்க? யாருக்காவது பிதாவை தெரியுமா? வேதம் என்ன சொல்லுது தெரியுமா? பிதாவை தெரியணும்னா ஒருத்தன் என்கிட்ட வரணும். ஏன்னா நான் தான் பிதா இருக்கிறான்னு சொல்றேன். உனக்கு பிதாவை யாருன்னு தெரியாது, என்கிட்ட வந்து கேளு, நான் பிதாவை பற்றி சொல்லுகிறேன். அடுத்து சொன்னார் தெரியுமா, ஒரு நாள் பிதாவை ஆராதிக்க வேண்டிய காலம் வரும், அது இப்போதே வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டாரு. அப்ப பிதா எங்க? அவர் தான் பிதா. அதனால தான் சொன்னார். ஆனால் நமக்கு புரியாது. சரி, நம்ம இந்த வசனத்தை விட்டு வெளியில போலாம். இப்ப யாக்கோபுடைய 2வது காரியத்துக்குள்ள கடந்து போனா, ஆதியாகமத்துடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு வாங்க. யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே யார் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், இதை நான் அறியாதிருந்தேன் என்றார். பாத்தீங்களா? முதல்ல சொல்றான் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார், 2வது சொல்றான் எனக்கு தெரியாம போச்சே, சும்மா வந்து படுத்தேன், சூரியன் அஸ்தமிச்சிச்சு, அதனால இதுல கொஞ்சம் படுத்து தூங்கிட்டு போலான்னு நினைச்சு ஒரு காரியம் தான் செஞ்சேன், அங்க கிடந்த கல்லை எடுத்து தலைக்கு வச்சுட்டு படுத்தேன். இப்ப கல்லை எடுத்து தலைக்கு வச்சதுனால எனக்கு ஒரு அறிவு உண்டாச்சு, இந்த இடத்துல தேவன் இருக்கிறார் என்பது.
அப்போ அநேகருக்கு கல் தேவைப்படுது. பிரைஸ் யேசுவா, அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேருக்கு கல்லுன்னா என்னன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தனை பார்த்துட்டு, கல்லு மேல நீ கவலைப்படாத, பாதாளத்தின் வாசல்கள் உன்னை மேற்கொள்ளாது அப்படின்னாரு. கல்லை பார்த்து சொன்னார். எந்த கல்ல? அதான் பேதுரு. இந்த பேதுருவை பார்த்துட்டு சொன்னாரு, பேதுருவே நீ பாறையாக இருக்கிறாய், நீ கல்லாக இருக்கிறாய், ராயாக இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது. மேற்கொண்டதா இல்லையா? புரியல? சொல்லி அடுத்த செகண்ட் பிசாசு தூக்கிட்டு போயிட்டான். ஏன்? நீ பாறையா இருந்தா, நீ கல்லா இருந்தா, கல் எங்கிருந்து வந்ததோ அந்த மூலத்தை மட்டும் நீ யோசிக்கணும். கல் எங்கிருந்து வரும்? பாறை. பாறை யாரு? யேசுவா. அல்லேலூயா. கன்மலை மேசியா. இந்த மேசியாவிலிருந்து பேர்த்தெடுக்கப்படுவதுதான் கல்லு. ஆமென். அப்ப கல்லா இருக்கிற நீ மேசியாவை மட்டும்தான் நோக்கி பார்க்கணுமே தவிர, பேதுரு என்ன பண்ணிட்டான் தெரியுமா? ஆண்டவரே நீர் சாக வேண்டாம் ஆண்டவரே, நீர் அங்க போகாதே ஆண்டவரே, அவனுங்க உங்களை கொண்டு போடுவான் ஆண்டவரே. ஆண்டவர் திருப்பி பார்த்துட்டு சொன்னார், நீ மனுஷனுக்குரியவைகளை யோசிக்கிறாய், அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னார். எங்க இப்பதான் சொல்லி முடிச்சாரு. என்னட்டு? உன்னை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாது அப்படின்னு. இவன் தன்னுடைய மனசை என்ன செஞ்சிட்டான்? உலகத்தோடு ஒத்து போயிட்டான். இங்க இருக்கிற நிறைய பேருக்கு உலகம்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்ட். ஆமென். தேவ சமூகத்தில் கடந்து வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும்னு சொல்றது. நம்ம சத்தியத்தை விட்டு உலகத்தோடு நேசிச்சுட்டு போயிட்டு இருக்கிறோம். அதனால தான் தேவன் என்ன சொல்றார், தேவனுடைய சித்தம் என்ன நமக்கு தெரியல. அதனால தான் பிசாசானவன் நம்ம இடத்துல போராடி கொண்டிருக்கிறான். நம்ம சின்ன விஷயம் நினைப்போம், ஆனா பிசாசுக்கு அது தகுந்த விஷயம், தேவனுக்கு அது தேவையில்லாத விஷயம். அதனால தேவன் விட்டுருவார், பிசாசு பிடிச்சிருவான். பிரைஸ் யேசுவா. இப்போ நான் அறியாதிருந்தேன் சொல்றான் பாத்தீங்களா? இன்னைக்கு நிறைய பேரு தேவ பக்தி என்னன்னு தெரியல. இன்னைக்கு தேவ பக்தியின் வேஷத்தை தரிச்சிட்டு இருக்கிறாங்களே தவிர தேவ பக்தி என்னன்னு தெரியாம இருக்கிறாங்க. தேவ பக்தி இல்லை. ஏன்னா 1 தீமோத்தேயுடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாய் சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனசாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும், நல்ல கேளுங்க, சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். முடிஞ்சா? அவன் சும்மா போகல, வஞ்சிக்கப்படுறது சும்மா இல்ல, அவன் பிசாசுகளுக்கு உபதேசத்திற்கு கீழ்ப்படிந்து சத்தியத்தை விட்டு விலகி போறான். எல்லாம் புரிஞ்சுக்கிடுங்க. ஆசாரியத்துவத்தினுடைய ஆழத்திற்குள் நான் இல்லை என்றால் நான் ஒரு நாள் வாந்தி பண்ணி போடப்படுவேன். என் தேவன் என்னை கையில் வச்சிருக்க மாட்டார். இன்னைக்கு சத்தியத்தை நான் சத்தியத்தின்படி பேசிட்டு இருக்கிறேன். நீ செவி கொடுத்து தான் ஆகணும். கேட்டாலும் சரி, கேட்கலனாலும் சரி. கேட்டால் தேவனுடைய ஆசீர்வாதம், கேட்கல தேவனுடைய ஆசீர்வாதம் இழந்து சத்துருடைய கிரிகளில் நீ அகப்படுவாய். அவ்வளவுதான். எனக்கு என்ன விருப்பமான கேளு, இல்லை உதறி தள்ளிடு. தேவன் அப்படித்தான் சொல்றாரு. கலிஸ்து, நான் உங்கள்கிட்ட சத்தியத்தை கொடுத்துருக்கிறேன், நீ சத்தியத்தை சொல்ற. யாருக்கு சொல்ற? கலக வீட்டாருக்கு சொல்ற. கலக வீட்டார் கேட்டாலும் சரி, கேட்காம போனாலும் சரி, நீ மட்டும் கலகக்காரன் ஆயிடாத. அப்படிதான் சொன்னாரு. எவனுக்கும் முகஸ்துதி போட்டு நீ அநியாயத்தை கட்டிடாதப்பா, நீ தேவனுக்குள்ள இரு, எனக்குள்ள இரு, நான் உன்னை காப்பாற்றுவேன்னு சொல்றாரு. இன்னைக்கு வரைக்கும் காப்பாற்றிட்டு இருக்கிறாரு. எனக்கு அது போதும். அல்லேலூயா. நான் பட்ட கஷ்டத்துக்கு, நான் பட்ட வேதனைக்கு தேவன் என்னை இன்றைக்கு நிற்க வைத்திருக்கிறாரே, அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன். நிற்கிறவன் எவனும் விழுந்து போகாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எனக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் அதனுடைய ஊடாய் கடந்து போக ஆசைப்படுகிறேன். 3வது ஒரு காரியம், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது, அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமா இருக்கிறது, இது தேவனுடைய வீடே இல்லாமல் வேறல்ல. போது எனக்கு, தேவனுடைய வீடு நீ நினைக்கிற மாதிரி இல்லை, அது பயங்கரமான இடம். பெத்தேல் எப்படிப்பட்ட இடம் உனக்கு தெரியுமா?
ரெண்டு காரியத்தை செய்யும். பழைய பெத்தேலாகிய லூஸ் அது உன்னை அழிக்கவும் செய்யும். ஆமென். அது உன்னை இல்லாமல் ஆக்கும். அது உன்னை ஆசீர்வதிக்கவும் செய்யும். ஏன்னா லூஸா இருந்தது தான் பெத்தேலா மாறிச்சு. அப்ப ரெண்டு கிரியை இருக்கணும்ல. பிரிசியாசுவா இங்க எல்லாரும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளலாம்னு நடக்காது. அவருடைய சித்தத்தின்படி விட வேண்டியவைகளை விட்டு பரிசுத்தமாக்கப்பட்டு களைய வேண்டியவைகளை களைந்தால் நீங்க விடுதலை. இங்க ஆசீர்வாதம் சும்மா இல்ல. அதனாலதான் சொல்றார், இது பயங்கரமான இடம், இதை நான் அறியாதிருந்தேன். முதல்ல நமக்கு நிறைய பேருக்கு இந்த பலிப்பீடத்தினுடைய அருமை தெரியல. என்ன அங்கே போனால் கலிஸ்து ஒரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவார், அங்கே போனால் கிபியோன் இன்னொரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவார், அங்கே போனால் ஃப்ரீடா இன்னொரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவார். ஒருவேளை அந்த மூத்த பையன் வந்தால் அவன் இன்னொரு மாதிரி பிரசங்கம் பண்ணுவான். 4 பேர் 4 விதமாக பிரசங்கம் பண்ணுவாங்க. இப்படித்தானே போய் யோசிக்கிறேன். இது தேவனுடைய வல்லமையுள்ள கரத்துக்குள் அடங்கி இருந்தால் மட்டுமே அவர்களை எடுத்து உபயோகப்படுத்துவாரே தவிர இது மொத்தம் தேவனால் வந்தது. பிரிசியாசுவா, நான் விசுவாசிக்கிற தேவன் பெரியவர். அல்லேலூயா. இங்கே வந்து ஒருத்தனும் தன்னுடைய சுயமாய் பேசிட்டு போக முடியாது. தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அதன்படி வாழணும்னு நினைக்கிறவனை மட்டும்தான் இங்கே எடுத்து உபயோகப்படுத்துவார். சும்மா இல்லை. நானும் பல தடவை நினைப்பேன், கீவசனத்துக்கு வேண்டி நாயா பேய அலைகிற நேரத்தில் அவர் சொல்லுவார், டேய் ஆசீர்வாதத்தை தேடாத, ஆசீர்வதிக்க மாட்டேன். முதல்ல எச்சரிப்பை கொடு, நான் எச்சரிப்பின் சத்தத்தினுடைய ஊடாய் தான் ஆசீர்வதிப்பேன். ஒருத்தனை ஆசீர்வதிக்க ஒருத்தன் கேட்டான், ஆண்டவரே நான் யுத்தத்துக்கு போகிறேன், என்ன நீர் ஆசீர்வதிக்கணும். இப்போ எவனாவது ஒருத்தன் ஒரே பிள்ளை, முன்னாடியும் பிள்ளை இல்லை பின்னாடியும் பிள்ளை இல்லை, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தா என் பிள்ளையை நான் பலி கொடுப்பேன் எவனாவது சொல்லுவானா? அவன் வாயிலிருந்து சொல்ல வச்சார் என் தேவன். இதுதான் தேவன், வித்தியாசமான தேவன். அவன் சொன்னான், ஆண்டவரே நான் யுத்தத்திற்கு போகிறேன், யுத்தத்தில் ஜெயித்து நான் வருகிற போது என் முன்னாடி எது வருதோ அதை நான் உனக்கு பலி கொடுத்துருவேன். இவன் நிசாரமாக சொல்லிட்டு போனாங்க. எங்கள் அப்பா எவ்வளோ பெரிய ஆளுன்ட்டு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாது. என்ன செஞ்சார் தெரியுமா? யுத்தத்துக்கு போனா யுத்தத்தில் ஜெயத்தை கொடுத்துட்டார் தேவன். ஜெயத்தில் அப்படி சந்தோஷ களிப்போட வீட்டுக்கு வரார். வர நேரம் அப்பனை எதிர்கொண்டு வர்றதுக்கு ஒரே ஒரு பிள்ளை, அந்த பிள்ளை எதிர்கொண்டு வந்தது. இப்போ சந்தோஷம் எல்லாம் போச்சு. ஐயோ என்ன மக்களை, நான் உன்னை கூப்பிடவே இல்லையே, நீ எதுக்கு வந்த? ஏன்ப்பா? ஐயோ போச்சா, எல்லாம் போச்சா. இப்போதான் வேதனை. ஜெயிச்ச சந்தோஷம் மறந்துருச்சு. ஏன்? என் தேவன் வச்சார் பாருங்க அப்பு. நம்ம என்ன கொடுக்க மாட்டோம். என்ன செஞ்சார் தெரியுமா? கொடுத்த அறிக்கையின்படி, கொடுத்த வாக்குறுதியின்படி ஜெயம் கொடுத்தார். ஜெயம் கொடுத்த தேவனுக்கு இவன் என்ன செய்யணும்? எதிர்கொண்டு வருவதை பலிகள் செலுத்த வேண்டும். இப்ப எதிர்கொண்டு வந்தது எது? தன்னுடைய ஒரே மகள். யோசிக்கிறியா? இப்ப இவனுக்கு விருப்பம் இல்லை. இவன் விஷயத்தை மகள்கிட்ட சொன்னான். மகளுக்கு விருப்பம். மக சொன்னான், அப்பா கவலைப்படாத, எனக்கு கொஞ்சம் டைம் மட்டும் கொடு, நான் கொஞ்சம் போய் அங்கிட்ட இங்கிட்ட வந்து கொஞ்சம் விளையாடிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்கு. தேவனுக்கு தானே, பரவாயில்ல. பெத்தப்பனுக்கு எப்படி இருக்கும்? நீ நினைக்கிற எங்கள் அப்பா அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், சமாதானம் உள்ளவர், அப்படித்தானே? ஒரு கன்னத்தில் அடித்தால் மறுகன்னத்தை காட்ட சொன்னார். நல்லா விளையாடுறீங்க நீங்க. இவர் பட்சிக்கிற அக்கினி, கட்சிக்கிற சிங்கம், அதை மறந்துடுற. நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்குது, ஆனா ஒரு பக்கத்தை மட்டும் பார்த்துட்டு யோசிச்சுட்டே இருக்கிற. என் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல, வித்தியாசமானவர். அதனாலதான் சொன்னா, நான் இதை அறியாமல் இருந்தேன், இது பயங்கரமான இடம். இப்ப விசுவாசிக்கிறேன். என்னன்ட்டு இப்ப விசுவாசிக்கிறேன். இது தேவனுடைய வீடு தான். இந்த வீட்டுல 2ம் நடக்கும். ஆண்டவரே என்னை எப்படி நடத்த போகிறீரோ அப்படி நடத்தும் பப்பா என்று சொல்லி உன்னை ஒப்பு கொடுக்கிறவனாக நீ மாற்றுகிறாயா? இதான் தேவன் உன்னிடத்தில் விரும்புகிற காரியம். அல்லேலூயா. வாசிங்க 1 தீமோத்தேயுவினுடைய புத்தகம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. தாமதிப்பேனே ஆகில் தேவனுடைய வீட்டிலே நடக்க வேண்டியவைகளை நீ அறியும்படி இவைகளை உனக்கு எழுதுகிறேன். பாத்தீங்களா? தேவனுடைய வீட்டுல நீ எப்படி நடக்கணும்ன்றது முதல்ல தெரியணும். முதல்ல இன்னைக்கு தேவனுடைய வீட்டுல ஆட்டு மந்த மாதிரி வரோம். ஆமென். ஆட்டு மந்த மாதிரி போறோம். ஏன்னா ஒரு வாசல் இருக்கும், வாசலை திறக்கணும், வெளியே போடணும், வாசலை திறக்கணும், உள்ள வரணும். இதானே கான்செப்ட். இப்படிதான் இருக்கு. இது தேவனுடைய வீடு இல்லை. அப்படி உனக்கு அது வீடு இல்லை. உனக்கு அது ஆட்டு மந்தையா இருக்கலாம்.
எங்கள் அப்பனுடைய வீட்டில் எப்படி நடந்து கொள்ளணும்னு உனக்கு தெரியணும் முதல்ல. சும்மா இல்லை, இந்த ஒழுங்கு தெரியல அப்படின்னா உன்னை தேவன் என்ன செய்ய மாட்டார். பிரிசியாசுவா, அதான் சொன்னேன்ல, அவருடைய நாமம் 1 நாளாகமம் 22வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, என் நாமத்திற்கு ஒரு ஆலயத்தை கட்டுவான்னு சொல்வார். யோவான் 1:12 அவன் அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாய் இருந்து அவரை ஏற்றுக்கொண்டவன் அவருடைய பிள்ளைன்னு சொல்லுவார். 2 நாளாகமம் 7:14 சொல்லுவார், என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்னை ஆராதிக்கணும். அது எங்க ஆராதிக்கணும்? என் நாமம் இருக்கிற இடத்துல ஆராதிக்கணும்னு சொல்லுவார். சரியா? இப்படிப்பட்டவனுக்குத்தான் அது தேவனுடைய வீடு, மற்றவங்களுக்கு அது தேவனுடைய வீடு இல்லை. அடுத்து சொன்னார், ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 28வது அதிகாரம் 17வது வசனத்தில் சொன்னார், இது வானத்தின் வாசல். அல்லேலூயா. எனக்கு உனக்கு அநேகருக்கு தெரிஞ்சதெல்லாம் மரண வாசல், நீதியின் வாசல், பாதாளத்தின் வாசல், அப்படித்தானே? இப்படி நிறைய வாசல் தெரியும். ஆனா ஒரே ஒரு வாசல் இம்பார்ட்டன்ட். என்ன வாசல்? யாஷோவே அந்த வாசல். ஆமென். ஏசாயாவுடைய புஸ்தகம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தீங்கன்னா, சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதி உள்ள ஜாதியே உள்ளே பிரவேசிப்பதற்கு வாசல்களை திறவுங்கள். இந்த வாசல் வித்தியாசமான ஒரு வாசல். இது மரண வாசல் அல்ல, இது பாதாள வாசல் அல்ல, இது நித்தியத்திற்கு கடந்து போவதற்கான ஒரு வாசல் இருக்கிறது. அந்த வாசலுக்குள்ள போகணும்னா யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 9வது வசனத்தில் அறிஞ்சிருக்கணும். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். ஆமென். நல்லா புரிஞ்சுக்க. அப்போ வாசல் யாஷோவாக இருந்தால் மட்டும்தான் நீ அவருடைய ராஜ்யத்திற்குள் கடந்து போக முடியும். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுடுங்க. வாசல் யாஷோவாக இருந்தால் அவருடைய ராஜ்யத்துக்கு நீ கடந்து போகலாம், இல்லைன்னா முடியாது. இப்போ வாசிங்க ஆதியாகமத்தினுடைய புஸ்தகம் 35வது அதிகாரம் 1-5 வரைக்கும் வாசிக்கிற போது, நீ எழுந்து பெத்தேலுக்கு போ. அவ்வளவுதான் கான்செப்ட். இப்ப பெத்தேல் எப்படிப்பட்டதுன்னு அறிஞ்சுக்கிட்டு உள்ள போகணும். அல்லேலூயா. யாக்கோபு பெத்தேலுக்கு போக ஆயத்தமானான். நீங்களும் நானும் ஆயத்தமாகிறோமா? ஆயத்தமாகணும்னா சும்மா இல்லை. யாத்திராகமத்துடைய புஸ்தகம் 34வது அதிகாரம் 2வது வசனத்தை சீக்கிரம் வாசிங்க. விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். பாத்தீங்களா? தெரியணும். ஏன்னா நான் எந்த ஸ்தானத்துல நான் இங்க உள்ள வரேன். நான் வருகிறதை வைத்து தான் தேவன் என்னை உயர்த்துவார், தேவன் என்னை ஆசீர்வதிப்பார். அது தெரியல அப்படின்னா நீ தொலைஞ்சு. உண்மை சொல்றேன், இந்த பலிப்பீடம் கட்டின பிறகு எங்க அப்பா என்னை உயர்த்திக்கிட்டே இருக்கிறார். நான் உண்மையா சொல்றேன். இந்த பலிப்பீடம் கட்டின பிறகு எங்க அப்பா ஒரு நாள் உண்ண உணவில்லாமல் இருந்தவன், உடுக்க வஸ்திரம் இல்லாமல் இருந்தவன். ஏன்னா வேலையெல்லாம் விட்டுட்டு ஊழியத்திற்காக வந்தபோது நான் எதுவும் இல்லாதவனாய் காணப்பட்டேன். இன்றைக்கு எங்க அப்பா எனக்கு தந்து கொண்டிருக்கிறார். ஏன்? பலிப்பீடத்தை அறிஞ்சிருக்கிறேன். பிரைசியாசுவா, இந்த ஆலயம் பெத்தேல் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். அது என்னை உயர்த்தக்கூடியது, அது உன்னை உயர்த்தும், உன்னை ஆசீர்வதிக்கும். சரியான முறையில் நீ தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து வாழ்ந்தேன்னா, காலமே என் சமூகத்தில் வந்து நில். நீ காலையில என் சமூகத்தில் வரல அப்படின்னா நான் உன்னை ஆசீர்வதிக்க மாட்டேன்றாரு. ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள காலையில வரணும். வரியா? எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால்களை முடக்குவோம்.